ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட பெண்களுக்கு இன்னும் 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. தமிழகத்தை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திமுக தனது கொள்கையில் இருந்து அடிப்பிழறாமல் சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்களின் ஆதரவோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. 2029ஆம் ஆண்டிலும் பிரதமராக நரேந்திர மோடியே தொடருவார். சிவசேனை கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத்துக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி. தவேக தலைவர் விஜயின் விமர்சனத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாம் தூள் தூளாக மாறிவிடும் என்று பேட்டி. கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் சேலத்தில் திறந்து வைத்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பழைய சீவரம் ஆற்று மணலை ஒப்பந்ததாரர் மூலம் விற்கக்கூடாது. ஆன்லைன் முறையில் ஏலத்தில் விட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சேலம் வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் மைய வளாகத்தை திடீரென ஆய்வு செய்த அமைச்சர் ராஜேந்திரன். வெள்ளி வியாபாரிகளிடமும் அமைச்சர் கலந்துரையாடல். கருத்து வேறுபாடுகளை இனி யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது. யார் பேட்டிக்கு அழைத்தாலும் தலைமையின் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் சென்னை உட்பட 40 சுங்கச்சாவடிகளுக்கு நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. 5 முதல் 10% வரை கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கை. ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் இ பாஸ் கட்டாயம். உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. காஷ்மீருக்கான முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை வரும் 19ஆம் தேதி தொடக்கம். காஷ்மீரின் கத்ரா பகுதியிலிருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான தமிழ்நாட்டின் திறனை அரசு அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். உதகையில் இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை. கோடை விடுமுறையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் நடவடிக்கை. பழனி முருகன் கோயிலில் வரும் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பங்குனி உத்திர திருவிழா. 10ஆம் தேதி திருக்கல்யாணம், 11ஆம் தேதி தேரோட்டம். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம். யாகசாலை பூஜைகள் இன்று முதல் தொடக்கம். பங்குனி ஆராட்டு திருவிழாவுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 10ஆம் தேதி சரங்குத்தியில் பள்ளி வேட்டையும், 11ஆம் தேதி பம்பையில் ஐயப்பனுக்கு ஆராட்டு நிகழ்ச்சி. திரைமறைவில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவை சிறுபான்மையின மக்கள் ஏற்க மாட்டார்கள் என திமுக சிறுபான்மையினர் பிரிவு முக்கிய நிர்வாகியான ஜெயம் பஷீர் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நீடிக்கும் மோதல். ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் குண்டுவீச்சு மிரட்டலுக்கு ஈரான் கடும் பதிலடி. எம்புரான் திரைப்பட இயக்குநரான நடிகர் பிருத்விராஜ் மீது வலதுசாரி அமைப்புகள் கடும் விமர்சனம். கருத்தியல் விஷயத்தை பரப்பும் விதமாக படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி. செர்பியா நாட்டு ஜாம்பவான் ஜோகோவிச்சை வீழ்த்தி முதல் முறையாக கோப்பையை வென்றார் செக் குடியரசு வீரர் ஜேக்கப் மென்சிக். தமிழகத்தில் இன்று முதல் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.